Praise the Lord. When I came with my husband for the meeting this afternoon, I came with a very bad splitting headache. When I came, I was sleeping. I was just lying down in my brother and sister-in-law's house downstairs, and they both laid hands on me and they prayed for me. And within 5 minutes, I got up, I washed my face, I freshened up, and I came here by the grace of God. I don't have a headache now. Hallelujah. நான் வரும்போது மிகவும் பயங்கரமான ஒரு தலைவலினால் வேதனையோடு நான் வந்தேன். நான் கீழே வந்துட்டு இங்கே மேலே வைந்த 5 நிமிடத்தில் எனக்கு அந்த தலைவலி முற்றிலுமாய் சரியாய் போய்விட்டது. Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is awesome. வீட்டிலேருந்து எனக்கு வரும்போது கொஞ்சம் இதுவாக பெயினாக இருந்தது. இருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம், சர்ச்சுக்கு நம்ம போகிறோம், இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு நான் வேறு நேராக வந்து இங்கே படிக்கட்டில் வரும்போது ஏறே எனக்கு முடியல. ஒரே மாதிரி அப்படியே படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு அப்புறமா ஏசப்பா எனக்கு அந்த வரக்கூடாது சாமி, நான் இந்த வித பிரேயரில் நான் பங்கெடுத்து நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி வெளியே வரக்கூடாதுன்ட்டு நான் உட்காந்துட்டு ஏஞ்சி மெதுவாக ஆலயத்துக்குள்ளே வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு மாறி. I had chest pain when I started to come and I couldn't climb. I had to sit down on the steps for some time, but somehow I wanted to come to the meeting though I had chest pain, but then when I came here I got completely healed. Hallelujah. Thank you, Jesus. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே ஏசப்பா உங்க நன்றி ராஜா, தோத்திரம் ஆண்டவரே. Thank you for the flesh. நீர் கொடுத்த உம்முடைய மாம்சத்துக்காக நன்றி. உம்முடைய மாம்சத்துக்காக நன்றி, கொடுத்த உதவிக்காக நன்றி, என்னுடைய சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே. முகத்திலிருந்து பிளக்கப்பட்ட அந்த சரீரத்திற்காக நன்றி. உம்முடைய பிளக்கப்பட்ட அந்த ரத்தத்தை என் மேல பூசி எனக்கு சுகம் கொடுத்தீரே சுவாமி, உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. Thank you Lord. Amen. Thank you, Jesus. நன்றி. Beautiful. She looks like an angel. We got another And I had taken injections, but yesterday night I felt better. The burning sensation was gone. I had a good sound sleep. Otherwise I was getting up in between to go to the toilet. So yesterday I slept sound. I praise God. ஆகவே அவர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தது, சரியாக தூங்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது நேற்று தினம் இரவு நன்றாக தூங்கினார்கள், எந்த கஷ்டமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ். மத்தியானம் நான் மீட்டிங்க்கு வரும்பொழுது எனக்கு முட்டியில் கால் வலி அதிகமாக. When I was coming for the meeting I had extreme knee pain and back pain. From the back there was a radiating pain till my knees and legs. பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது இப்போ பூர்ண சுகமா இருக்கிறேன். After pastor prayed for me I have got complete relief. I don't have pain. Hallelujah. Thank Jesus. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. Thank you Jesus. உம்முடைய மாம்சத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. உங்க மாம்சத்திற்காக நன்றி. உம்முடைய முதுகிலிருந்து பிளக்கப்பட்ட அந்த சரீரத்திற்காக நன்றி. பிளக்கப்பட்ட அந்த சரீரத்திற்காக நன்றி. என்னுடைய முகத்தை நீர் சுகப்படுத்தினீரே நன்றி. முகத்தை கால் வலியும் சுகப்படுத்தினீரே அதற்காக நன்றி. Tell her to say thank you Jesus. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இந்த வலி will not rise up again. இது மறுபடியுமாக வராது. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, வாயால சொல்லுங்க, இந்த வலி இனிமேலும் வராது. வராது. இயேசு நாமத்தினால மறுபடியும் வராது. ஹalleluya. மார்னிங் பிரேயருக்கு எப்படியாவது பிரேயருக்கு போய் அட்டெண்ட் பண்ணினோம். வேகமா வந்தேன். என்னால தலைவலி வரணும். I somehow wanted to come to this prayer by 3 o'clock but I had extreme headache. ஆண்டவரே இந்த மாதிரி தலைவலி வருது, என்ன பிரேயருக்கு போக முடியாம தடை பண்ணாங்க. ஆண்டவரே நீதான் எனக்கு கிருபையா கொண்டு சேர்த்துறணும். ஆண்டவர் ஜோத்திரம் பண்ணிட்டே I somehow want to come to this prayer meeting. This headache should not be an hindrance. I pray நம்ம பிரேயர்ல இந்த தலைவலியை கொண்டு வர ஆண்டவர் சபிக்கிறேன்னு அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த எனக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்ததுக்காக just as Pastor Masivic prayed that anyone with headache that God should give a relief, I felt that the headache left me. I praise and thank God. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எனக்கு வந்து இந்த கை பயங்கரமா வலி வீக்கத்தோட இருக்குது. I had extreme pain in this hand and it's swollen. பயங்கர வலி. Shoulder pain also. வந்து எனக்கு வந்து அப்படியே ஜில்லுன்னு இறங்குன மாதிரி. Just now I felt something chill run down my shoulder and hand. கொஞ்சம் மாதிரி இருந்தது. கை வலி எனக்கு கொஞ்சம் நல்லா
இதாக இருக்குது. சரியாயிடுச்சா இப்போ? Okay, as if a scorpion has poked, it was so much of pain, now it's reduced. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வலி மறுபடியுமாக வரவே வராது. மறுபடியும் வரக்கூடாது. உம்மாலே இயேசுவே. உம்மாலே இயேசுவே. நான் சுகமடைந்தேன். நான் சுகமடைந்தேன். ஆமென். Hallelujah. Hallelujah. Whoa. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். God has given me great health and strength. ஜனவரி மாதம் 20ஆம் தேதி எனக்கு திடீரென்று என்னுடைய இடுப்பிலையும் என்னுடைய வலது காலிலும் பயங்கரமான ஒரு வலி வேதனை உண்டாயிற்று. On January 20th I had severe pain in my back and leg. அது பின்பாக டாக்டரை போய் பார்த்தபோது After that when we went and saw the doctor, it's a bone compression என்று சொல்லி அவர் சொன்னார். he said there is bone compression. அதனால உங்களுக்கு இந்த பேக் பெயினும் கால் வலியும் இருக்கிறது. So that's why you're having back pain and leg pain. டாக்டர் 8 வாரம் என்னை படுக்கையில் இருக்கும்படியாக சொன்னார். The doctor said that I should be in bed rest for 8 weeks. நான் நடக்கக்கூடாது, I shouldn't walk, ஏறக்கூடாது, I shouldn't climb up, எதுவுமே செய்யக்கூடாது. I should not do anything. That is what the doctor said. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே But because of God's abundant grace, ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக்கொண்டு துதித்துக்கொண்டே படுத்திருந்தேன். every day I was praying, and as I was lying down I used to praise and thank God. 5 வாரங்கள் ஆலயத்துக்கு மேலே நான் ஏறி வர முடியவில்லை. For 5 weeks I was not able to climb up and come to the church service. ஊழியத்தை செய்ய முடியவில்லை. I couldn't do my ministry. இது எனக்கு அதிகமான ஒரு வேதனை வருத்தத்தை உண்டாக்கிச்சு. That gave me great difficulty and grief. ஆண்டவரே இந்த வார கடைசியிலே கூட்டம் இருக்கிறதே, Lord Jesus, at the end of this week we have a meeting. நான் எப்படி வரப்போகிறேன்? How am I going to come? நான் கீழே தான் இருக்க வேண்டும் சொல்லி யோசித்து கொண்டிருந்தேன். I thought I have to be down only. ஆனால் ஆண்டவரே எப்படியாவது நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தேன். But Lord, somehow you helped me. That is how I prayed. கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டார். God listened to all our prayers. எல்லா சபையில் உள்ள சகோதரர்கள் சகோதரிமார் ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். Every church member prayed for me and God heard your prayers. அந்த வியாழக்கிழமை அன்று On Thursday, பாஸ்டர் அவர்கள் வீட்டுக்கு கீழே வந்து எனக்கு ஜெபித்தார்கள். Pastor Mississippi came down and she prayed for me. அப்ப ஜெபித்த போது When she prayed, என்னுடைய முதுகெலும்புக்குள்ளாக ஒரு உஷ்ணமான ஒரு காரியம் கடந்து போனது போல நான் உணர்ந்தேன். I could feel a warmth in my backbone. அப்புறம் சகோதரர்கள் என்னை நடக்க சொன்னார்கள். And then the pastor told me to walk. என்னை முகங்கொப்பற அப்படி குனிய சொன்னார்கள். She asked me to bend down forward. எனக்கு வலி போயிடுச்சு. All that pain had left. Hallelujah. 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 அரை மணி நேரம் கூட நீங்க உட்கார கூடாதுன்னு சொன்னார்கள். The doctor said that I should not even sit for half an hour. ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே, But by God's grace, நேற்று 3 மணி நேரம் உட்கார்ந்திருக்க முடியாது. கர்த்தர் உதவி செய்தார். yesterday God helped me to sit for 3 hours. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு 5 மணி நேரம் இருக்க வேண்டுமேன்னு சொல்லி யோசித்தேன். I was thinking I have to sit today for 5 hours. ஆனா கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். But God strengthened me. மேலே ஏறி வரும்படியாக உதவி செய்தார். God helped me to climb up and come. கர்த்தர் என்னுடைய முதுகெலும்பை பலப்படுத்தி இருக்கிறார். God has strengthened my backbone. இன்னும் அவருக்காக ஊழியம் செய்ய, to serve Him more. இன்னும் அவருக்காக உழைக்க, to work for Him more. கர்த்தர் இன்னும் என்னை பலப்படுத்தும்படியாக ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். So please continue to pray that God will strengthen me கர்த்தர் more. தாமே நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless every one of us. நான் என்னுடைய சொந்த நான் யோசித்து எனக்காக தான் சௌரிய மிசிபிக் அவர்களுடைய டீமையை கர்த்தரின் கொண்டு வந்தார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். I believe that God has brought Pastor Missibik and team especially for me. Hallelujah. Hallelujah. Thank you so much. Power of God is upon her. Amen. தேவனுடைய வல்லமை அவர்கள் மீது இருக்கிறது. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. What a mighty. வந்து காலையில ஒரு 7:30 இருக்கும். அப்போ வந்து என்ன கடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் எனக்கு கடிச்ச கொஞ்ச நேரத்துல என்னுடைய தலைக்கு அந்த இது ஏற ஆரம்பிச்சு அப்படியே என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாசலில் வந்து அப்படியே உட்காந்து பக்கத்து வீட்டில் ஆண்டிகிட்ட சொல்கிறதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்து. Wednesday something bit me. I don't know what bit me, and suddenly I wanted to go and sit, but I couldn't even sit. I just fainted and fell down. எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சுன்னே தெரில. எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் நான். எனக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுச்சு. எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. என்னுடைய பர்ஸ்லாம் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸில் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருக்காங்க. அங்கே யாருமே
சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப பயந்துட்டாங்க எல்லாருமே. So they tried to take me to some 2-3 hospitals, but none of the hospitals took me. They refused to take me in. So everyone got even more frightened. அதுக்கப்புறமா வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே ஒரு ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் என்னுடைய கான்ஷியஸ் வந்துச்சு. எனக்கு எல்லாரும் தெரிய ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் எனக்கு ஃப்ரண்ட்டில் யார் இருக்காங்க என்ன ஏது ஒன்றுமே தெரியாமல் ஃபுல்லாக பிளாங்க் ஆகி நான் என்ன செய்கிறேன் என்ன எல்லாரும் பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்குது. ஆனால் என்னால் எதுவுமே பேச முடியாமல் அந்த மாதிரி ஒரு இது எனக்குள்ள பயம் வந்துடுச்சு. நான் அவ்வளோதான் எனக்கு இதுக்கு மேலே உலகத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. I got a fear that and I thought that I'm not going to survive any longer and I was not even in my full consciousness. அப்புறம் பாஸ்டர் அங்கிள் அக்கா எல்லாரும் சொன்னாங்க உனக்கு ஒன்றுமே ஆகாது, கடவுள் உனக்கு உயிரை திரும்ப கொடுத்துட்டாரு, நீ எதுக்குமே பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷம் சொன்ன. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. And after pastor and akka came and told me that the Lord has given you life, nothing will happen, you will not die. When they said that, I was able to get over my fear. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் 2 days இருந்தேன். அதுக்கு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த பிறகு கூட நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேனே, எனக்கு கொஞ்சம் அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது, எந்திரிச்சு ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப பயம். எப்படி நான் சர்வீஸ் 3 நாள் இருக்கே சர்வீஸ் எப்படி நான் போய் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பயத்துலேயே இருந்தேன். Even after coming back from the hospital, I was feeling, I was giddy, I was not able to stand. I was wondering, how am I going to be for 3 days in the service these days? ஆனால் நேற்று எப்படியோ நான் கிளம்பி வந்துட்டேன், வர முடியல என்னால். ஆனாலும் அம்மா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா ஆன்ட்டி ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண அந்த நிமிஷம் எனக்கு நல்லா கொஞ்சம் ஹீலிங் கிடச்சி அதுக்கப்புறம் இன்றைக்கும் என்னால் வர முடிஞ்சது. அதுக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். Yesterday I was not able to walk also. I was feeling giddy. My mom held on to me and I somehow managed to come up. But then after Pastor Missy Big prayed for me, I felt better. I thank God. Thank you, Jesus. Thank you, Jesus. Wow, God is good, isn't he? Devan nallavar. I have to come without my family's knowledge, so I was waylaid by 1 hour. எனக்கு இந்த thumb more than 3 months ரொம்ப பெயினாக இருந்தது. I had extreme pain in my thumb for more than 3 months. 3 times டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட அது சரியாகவே இல்லை. I took treatment with the doctor 3 times but still it didn't get okay. எனக்கு மார்னிங்லேருந்து ரொம்ப பெயினாக இருந்தது, என்னால் ஒர்க்கே பண்ண முடியல. This morning the pain was so severe I was not able to work. பட் இப்போ இங்கே ப்ரே பண்ணும்போது ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி. But after I came here and prayed, the pain has gone. Thank Jesus. இயேசுவுக்கு நன்றி. Tell her to thank Jesus. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. Thank you Jesus. நன்றி இயேசுவே சொல்லுங்க. Tell her to see the blood all over her. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது இருக்கிறத நீங்க பார்க்கணும். உங்க ஆவிக்குரிய கண்கள் அப்படியே பாருங்க. Tell her that every devil sees the blood and has to pass over her. எல்லா பிசாசும் உங்கள் மீது இருக்கிற அந்த ரத்தத்தை பார்த்துட்டு அது போய் விட வேணும். அதால ஒன்றும் செய்ய முடியாது. Hallelujah. Thank you, Jesus. And you'd like it. You just need to lift your hand up and say, Lord, I'm taking that. I believe that's for me also. ஆகவே நீங்கள் ஆராதனையில் இருக்கும்போது போதுகர் அவர்கள் ஏதாகிலும் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது உங்களுக்கு இஷ்டமானால், அது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் அப்படியாக கரங்களை இப்படியாக செய்து தேவனே எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். So there's a limitless amount. ஆகவே இது அளவே இல்லாத அளவிற்கு அது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. Of the prophetic anointing, தீர்க்கதரிசன வரம் செயல்படுகிறது. the healing anointing, சுகமளிக்கும் வரம் the செயல்படுகிறது. anointing for miracles, அற்புதங்களை செய்யும் வரம் செயல்படுகிறது. it's limitless. அது அளவே இல்லாமல் அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. So you're going to get exactly what you want. How hungry you are for it, that's what you're going to get. ஆகவே எவ்வளவு தாகமாய் வாஞ்சியா இருக்கிறீர்களோ, எவ்வளவு பசியா இருக்கிறீர்களோ அதற்கேற்ப நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். God doesn't have any favorites. தேவன் பட்சபாதமுள்ள தேவன் அல்ல. He doesn't like somebody better than somebody else. ஒருவரை காட்டிலும் இன்னொருவரை அதிகமாக நேசிக்கிறவர் தேவன், நம்முடைய தேவன் அல்ல. John 3:16 says, for God so loved the world. யோவான் 3:16 தேவன் அவ்வளவாய் பூமியில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். And you have to put your name in there. ஆகவே அங்கே உங்களுடைய பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். That means he loves you so much that he sent Jesus. அப்படியானால் தேவன் உங்களை அவ்வளவாய் நேசித்தார், ஆகவே இயேசுவை அனுப்பினார்.
And believing in Jesus Christ gets us into the kingdom of God. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வருகிறோம். It's a supernatural kingdom. அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ராஜ்யம். So miracles, ஆகவே அற்புதங்கள், signs, அடையாளங்கள், wonders அற்புதங்கள் follow all of you. உங்கள் அனைவரையும் பின்தொடரும். And everybody who knows you, உங்களை அறிந்த ஒவ்வொருவரும் கூட, family, குடும்பத்தினர், friends, நண்பர்கள், co-workers, கூட வேலை செய்கிறவர்கள், they're going to see the anointing on you. அவர்கள் தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருப்பதை காணப்போகிறார்கள். And they'll come up to you and say, "Where do you get that?" அவர்கள் உங்களிடத்தில் வந்து கேட்பார்கள், எங்கே இதை பெற்றுக்கொண்டீர்கள்? And you'll bring them to church. அப்பொழுது நீங்கள் அவர்களை ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வருவீர்கள். The church expands. சபையானது வளரும். We expand the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறோம். Amen. ஆமென். Then you got to have a new building. அப்பொழுது நீங்கள் ஒரு புதிய கட்டடத்தை நீங்கள் கட்டுவீர்கள். Amen. ஆமென். A new building. புதிய கட்டடம். Because the covenant with God, the covenant with God, தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை, the blood covenant, இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை always involves land. அது எப்பொழுதுமே அது நிலத்தை சார்ந்ததா இருக்கிறது. He told Abraham, "I've given you this land." ஆபிரகாமிடத்தில் நான் இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். And he has land not only for each of you, ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் நிலத்தை வைத்திருக்கிறார். but for Pastor Rabji and the whole church, and Pastor Hubert, the whole church. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் மாத்திரமல்ல, போதகர் ரஜீவ் அவர்களுக்கும் God has it. God has it. தேவன் வைத்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. So we live in a supernatural kingdom. ஆகவே நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ராஜ்யத்தில் நாம் ஜீவிக்கிறோம். And Pastor Rabji did such a great job of explaining how important each of you are and why you're here. நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு முக்கியமா, நீங்கள் எதற்காக இந்த நாளில் வந்திருக்கிறீர்கள் என்பதை போதகர் ரஜீவ் அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். And before I start on gifts of healing, I want to read a short letter that a gentleman just sent me. நான் சுகமளிக்கும் வரத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக ஒரு சகோதரன் எனக்கு எழுதின ஒரு கடிதத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். We have a wonderful young man in our church named Richie. எங்களுடைய சபையிலே ரிச்சி என்று ஒரு வாலிபன் இருக்கிறார். And with the economy in America, he had a hard time finding a job. அமெரிக்காவில் உள்ள பொருளாதார நிலைமை சரியாக இல்லாதபடியினாலே ஒரு வேலை தேடுவதில் அவர் மிகவும் கடினப்பட்டு கொண்டிருந்தார். So he began to drive a truck, ஆகவே ஒரு லாரியை ஓட்ட ஆரம்பித்தார், which goes way out all over the country of America. அமெரிக்காவில் உள்ள பல்வேறு பகுதிகளில் அவர் அதை ஓட்ட வேண்டும். And then about 2 or 3 months later, he comes back to our church in Longwood, Florida. 2-3 மாதங்களுக்கு பின்பதாக எங்களுடைய சபை புளோரிடாவில் உள்ள எங்களுடைய சபைக்கு வந்தார். He was coming back on a bus அவர் ஒரு பஸ்ஸிலே வந்து கொண்டிருந்தார். in November or maybe even September. செப்டம்பர் மாதத்தில் அவர் அப்படியாக வந்து கொண்டிருந்தார். And he heard a man talking in the bus. அப்பொழுது பஸ்ஸிலே ஒரு மனிதன் பேசுவதை அவர் கேட்டார். And he knew this man needed God. ஆகவே இந்த மனிதனுக்கு தேவன் தேவை என்பதை இவர் உணர்ந்தார். So when he got out of the bus in Orlando, ஆகவே ஆர்லாண்டோவிலே அவர் பஸ்ஸிலிருந்து இறங்கின போது, in Florida where we live, நாங்கள் வசிக்கும் இடம் புளோரிடாவில் இருக்கும்போது, Richie found him and gave him a card for our church. ரிச்சி அந்த நபரை சந்தித்து எங்களுடைய சபையில் உள்ள ஒரு கார்டை அவருக்கு கொடுத்தார். A couple months later, 2 மாதங்களுக்கு பின்பதாக this man came from 3.5 hours away to our church. 3.5 மணி நேரம் பிரயாணப்பட்டு அந்த மனிதன் எங்களுடைய சபைக்கு வந்தார். And let me read the letter that he wrote, which will explain what happened to him in our church. ஆகவே அந்த மனிதன் எங்களுடைய சபைக்கு வந்தபோது அவருக்கு என்ன நேரிட்டது என்பதை இந்த கடிதத்தில் இருக்கிறது. நான் இந்த கடிதத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். He said, Pastor Missy, போதகர் மிஸ்ஸி அவர்களே என்று எழுதியிருக்கிறார். I want to start off by thanking you and Richie நான் உங்களுக்கும் ரிச்சி அவர்களுக்கும் நன்றி செலுத்த விரும்புகிறேன். for doing what you did for me and showing me God, Jesus, and the Holy Spirit are well and alive. ஆகவே நீங்கள் எனக்கு இயேசுவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் சொன்னதற்காக உங்களுக்கு நன்றி. ஆகவே தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன். I truly 100% believe in miracles
because of what has happened to me. எனக்கு நடைபெற்ற காரியத்தின் மூலமாக அற்புதங்கள் நடைபெறும் என்பதை நான் 100% விசுவாசிக்கிறேன். I often wondered what people were talking about when they said they met God. அநேகர் நான் தேவனை சந்தித்தேன் என்று சொல்வார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம் என்று நான் அநேக வேளைகளில் யோசித்ததுண்டு. I had no idea what being filled with the Holy Spirit was. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நான் அறியாமல் இருந்தேன். Now I know firsthand what it's like. இப்பொழுது நானே அனுபவித்ததினால் அது எப்படி இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. Thank you with all my heart. என்னுடைய உள்ளமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். The feeling of the Holy Spirit cleansing me பரிசுத்த ஆவியானவர் என்னை சுத்திகரிக்கும் அந்த செயல் and casting out the demons that had attached themselves to me. எனக்கு விரோதமாக இருந்த பிசாசுகளை துரத்தின காரியங்கள் was the greatest feeling of relief I have ever experienced. நான் இதுவரை அனுபவிக்காத ஒரு பெரிய ஒரு விடுதலை அதுதான். I have been relieved of depression. நான் அப்படியாக சோர்விலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன். And the needing of drugs and alcohol. அது மாத்திரமல்ல போதைப் பொருளிலிருந்தும் குடி பழக்கத்திலிருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறேன். It's like I'm a totally different person. இப்பொழுது நான் முற்றிலும் வித்தியாசப்பட்ட ஒரு நபரை போல இருக்கிறேன். With a totally different outlook on life. வாழ்க்கை குறித்ததான முற்றிலுமாக ஒரு கண்ணோட்டத்தோடு நான் பார்க்கிறேன். I want what God has for me the rest of my life. என்னுடைய இனிமேல் வருகிற என்னுடைய வாழ்நாளில் தேவன் எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை செய்ய விரும்புகிறேன். I got myself into trouble over a year ago because of bad choices and drugs and alcohol. நான் செய்த தவறான தீர்மானங்களின் நிமித்தமாகவும் போதைப் பொருளும் குடி பழக்கத்தினாலும் நான் அநேக கஷ்டத்துக்குள்ளானேன். It was best for me to go back to Omaha to face up what I had done and be sentenced. ஆகவே நான் மறுபடியுமாக நான் ஓமஹாவுக்கு சென்று நான் என்னென்ன காரியங்களை செய்தேனோ அதற்கான காரியங்களை நான் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. I'm facing up to 8 years in prison. நான் 8 ஆண்டுகள் நான் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். For 2 felonies. 2 தவறுகளை நான் செய்ததற்காக. My prayer was answered. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. Instead of sentencing me to 8 years, 8 ஆண்டுகள் எனக்கு அந்த ஜெயில் தண்டனை தருவதற்கு பதிலாக the judge ordered my bond money to be on hold. ஜட்ஜ் அவர்கள் அப்படியாக என்னுடைய பாண்ட் மணியை பிடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். And I'll be put in jail until February 26th. பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நான் ஜெயிலில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். Praise Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I feel in my heart I would like to get into youth ministry. என்னுடைய இதயத்திலே நான் வாலிபர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். I could benefit நான் அதில் பிரயோஜனப்படுவேன். the youth அந்த வாலிபர்களுக்கு நான் பிரயோஜனமாக இருப்பேன். by sharing stories of my bad choices. நான் எடுத்த தவறான தீர்மானங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு நான் அதை எடுத்துரைப்பேன். I could help kids not make those choices. அப்படிப்பட்ட தவறான தீர்மானங்களை அவர்கள் எடுக்காதபடிக்கு நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். Please say a prayer for me that I'll be safe in jail. நான் ஜெயிலிலே பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். And for my return back to Florida. நான் மறுபடியும் புளோரிடா வர வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். I'm so hungry for more of God's word, and anything you could send me would be of great help. நாம் இன்னும் அதிகமான தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நான் பசியுள்ளவனாய் இருக்கிறேன். ஏதாகிலும் உங்களால் அனுப்ப முடியுமானால் அனுப்புங்கள். Isn't that amazing? இது மிகவும் அருமையாக இருக்கிறது அல்லவா? Now the reason this happened ஏன் இது நடைபெற்றது is because Richie ஏனென்றால் ரிச்சி in our church, எங்களுடைய சபையில் உள்ள அந்த ரிச்சி just like each one of you, நீங்கள் அமர்ந்திருக்கிறதை போல அவர் இருந்தார். you can hear something. நீங்களும் அப்படியாக கேட்கலாம். Somebody has a problem. யாரோ ஒருவருக்கு கஷ்டம் இருக்கலாம். They need God. அவர்களுக்கு தேவன் வேண்டும். They need to get washed in the blood. அவர்கள் அவருடைய இரத்தத்தில் கழுவப்பட வேண்டும். And you can impact them by bringing them here. அவர்களை இங்கே அழைத்து வந்து நீங்கள் அவர்களை மாற்றலாம்.
Even when you pray for them, நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்போது கூட they will feel the tangible anointing that you are receiving today. இந்த நாளில் நீங்கள் பெறுகிற இந்த அபிஷேகத்தை அவர்களால் உணர முடியும். Amen? ஆமென். And that's what it's all about. அதுதான் இந்த காரியம். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Now I want to bring to you, I'm going to bring a little bit of information on the gift which is called the gifts of healing. சுகமளிக்கும் வரத்தை குறித்து நான் உங்களுக்கு சற்று காரியங்களை விவரித்து சொல்ல போகிறேன். And then later tonight we're going to go back and do some more in the gift of prophecy. அதற்கு பின்பதாக தீர்க்கதரிசன உரைக்கும் வரத்தை குறித்தும் நாம் சற்று பார்க்க But the போகிறோம். healing anointing is here. ஆனால் சுகமளிக்கும் வல்லமை வரம் இங்கே இருக்கிறது. So first of all, I'm going to make this, I'm not going to keep you too long. ஆகவே நான் அதிக நேரம் எடுக்க போவதில்லை. But I want to say first of all, ஆனால் முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், remember, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், God wants you healed. நீங்கள் சுகம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hallelujah. God created every human being not for sickness, but for him and to be healed. தேவன் ஒவ்வொரு நபரையும் பலவீனமாய் இருப்பதற்கு அல்ல, சுகமாய் இருப்பதற்கு, அவருக்காக இருப்பதற்கு அவர் சிருஷ்டித்தார். It is the devil who brings sickness and disease upon us, not God. பிசாசானவன் தான் வியாதியை கொண்டு வருகிறான், தேவன் அல்ல. The Hebrew word for salvation and healing is the same word. எபிரேய பாஷையிலே ரட்சிப்புக்கும் சுகத்திற்கும் ஒரே வார்த்தை தான். God did not create hell for human beings. He did not create hell for human beings. மனுஷர்களுக்காக தேவன் நரகத்தை சிருஷ்டிக்கவில்லை. Amen? ஆமென். Secondly, இரண்டாவது காரியமாக, God gets no glory out of somebody being sick. ஏதோ ஒரு நபர் வியாதியா இருக்கிறதுனால் தேவனுக்கு எந்த மகிமையும் இல்லை. Some people like to use Paul as an example. அநேகருக்கு பவுலை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வார்கள். And they say, well, I just have, like Paul had, thorn in his flesh. பவுலை போல எனக்கும் ஒரு முள் என் சரீரத்தில் இருக்கிறது என்று சொல்வார்கள். Nobody knows what that was. அது என்ன என்று யாருக்குமே தெரியாது. God does not want you sick. ஆனால் நீங்கள் வியாதியாக இருக்க தேவன் விரும்பவில்லை. You can't take one scripture and make a theology out of one scripture. ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடியாது. Number 3. மூன்றாவது காரியம், We're living in the last days. நாம் கடைசி நாட்களில் ஜீவிக்கிறோம். The Holy Spirit is being poured out like never before. இதுவரை இல்லாத அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். You can sense it. நீங்கள் அதை உணர முடியும். You can feel it. நீங்கள் அதை அப்படியாக உணர முடியும். Anywhere you go, you feel the presence of the Holy Spirit. நீங்கள் எங்கே சென்றாலும் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதை நீங்கள் உணர முடியும். He's wooing people. அவர் மக்களின் மூலம் இடைப்படுகிறார். He's drawing people. அவர் மக்களை தம்மிடத்தில் ஈர்த்துக் கொள்ளுகிறார். Just before I came to India, நான் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பதாக I saw on Fox News, which is a news channel at home, எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஃபாக்ஸ் சேனல் என்ற நியூஸ் சேனலை நான் பார்த்தேன். a gentleman about mid-40s. ஏறக்குறைய 40 வயதுள்ள ஒரு நபர். He wasn't living right. அவர் சரியான வாழ்க்கையை வாழவில்லை. He had a massive heart attack. அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. He went to heaven. அவர் பரலோகத்திற்கு சென்றார். He saw Jesus. அவர் இயேசுவை பார்த்தார். He saw his mother who was in heaven. அவருடைய தாயார் பரலோகத்தில் இருக்கிறார், அவர்களை பார்த்தார். And Jesus said to him, it's not your time, you have to go back. ஆகவே இயேசு சொன்னார், இது உன்னுடைய நேரம் அல்ல, நீ மறுபடியுமாக போக வேண்டும் என்று சொன்னார். Oh, this is on our national news. இது எங்களுடைய நேஷனல் நியூஸில் செய்தியில் வந்தது. National news, not a Christian channel. ஒரு கிறிஸ்தவ சேனல் அல்ல, எங்களுடைய தேசிய செய்தி சேனல். This guy to me looked like a deer who had his in headlights. ஆகவே அப்படியாக ஒரு ஹெட்லைட்ஸ் வைத்திருக்கிற ஒரு டியரை போல கண்டேன். I mean, he's still getting used to what happened to me. ஆகவே எனக்கு என்ன நடைபெற்றது என்று இன்னும் அவருக்கு அந்த அதிர்ச்சியில் இருக்கிறார். And he said right on Fox News, ஆகவே ஃபாக்ஸ் நியூஸ்ல அவர் சொன்னார், I'm going to serve Jesus no matter what. என்ன நடைபெற்றாலும் சரி, நான் இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன். God is pouring his spirit out and doing whatever he can
to pull the people into the kingdom of God. தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். எப்படியாகிலும் மக்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் காரியங்களை செய்கிறார். That's why it's so important that you're here and we're all a part of this. ஆகவே இவை எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். It's all about souls. இது ஆத்துமாவை குறித்ததான காரியம். It's all about souls. இது ஆத்துமாக்களை குறித்ததான காரியம். And if you have a lot of people in your family who are not saved, இன்னும் ரட்சிக்கப்படாத अनेक குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு உண்டானால், do what Pastor Raji said. Be the best Christian you can. Be filled with the Spirit. போதகர் ராஜீவ் அவர்கள் சொன்னதை போல நீங்கள் இருங்கள். நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு மிக சிறந்த கிறிஸ்தவனாக நீங்கள் அப்படியாக செயல்படுகிற கிறிஸ்தவனாக இருங்கள். At some point, ஏதோ ஒரு காலகட்டத்தில் they'll get real sick. அவர்கள் வியாதிப்படுவார்கள். They'll call you. அவர்கள் உங்களை அழைப்பார்கள். You have the power. உங்களிடத்தில் வல்லமை உண்டு. They'll call you. அவர்கள் உங்களை அழைப்பார்கள். They'll run to you. அவர்கள் ஓடி வருவார்கள். They'll run to this church. அவர்கள் இந்த சபைக்கு ஓடி வருவார்கள். Because they've been watching you all the time. ஏனென்றால் எப்பொழுதுமே அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Even these children, people are watching these children to see the anointing on them and precious Isaac there. இந்த சிறு பிள்ளைகள் மீது கூட தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அதை மக்கள் பார்ப்பார்கள். They see there's something different about your children. உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான காரியம் வித்தியாசமா இருக்கிறது என்பதை அவர்கள் காண்பார்கள். Hallelujah. Hallelujah. Now number 4. நான்காவது காரியம், The word of God தேவனுடைய வார்த்தை tells us very clearly God wants us healed. நாம் சுகமடைய வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. I'm just going to give you a few scriptures to write down and you can look them up later. நீங்கள் குறித்து வைக்கும்படியாக சில வேத வாக்கியங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் பிறகு அதை வாசித்து பார்க்கலாம். God calls himself Jehovah Rapha, which means healer. தேவன் தம்மை யெகோவா ரஃபா என்று அழைக்கிறார். அப்படியானால் சுகமளிக்கும் தேவன். Exodus 15:26. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். And then Isaiah 53 verses 4 and 5. ஏசாயா 53வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். Isaiah prophesied. ஏசாயா தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். By his stripes, meaning Jesus, அவருடைய தழும்புகளாலே, அப்படியானால் இயேசுவின் தழும்புகளினாலே you are healed. நீங்கள் குணமானீர்கள். That verb are is a present tense. That means right now you're being healed. ஆகவே குணமாகிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நடந்து கொண்டே இருக்கிறது. And the word healed means சுகமளிப்பது என்று நாம் பார்க்கும்போது to mend together. ஆகவே மறுபடியுமாக சேர்த்து அதை ஒன்றாக்குவது. To stitch together. மறுபடியுமாக சேர்த்து தைப்பது. To recreate. மறுபடியுமாக புதுமையாக சிருஷ்டிப்பது. So if you need a new liver, you need a new leg, God can mend it, stitch it and recreate it. ஆகவே உங்களுக்கு ஒரு புதிய லிவர் வேண்டுமானால், புதிய கால்கள் வேண்டுமானால் தேவன் அதை சிருஷ்டித்து அதை அப்படியாக தைத்து அதை புதிதாக மாற்றுவார். Also Psalm 107 verse 20. சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனம். The word says he sent his word and healed them. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். Also in Luke 9 verse 2. லூக்கா 9வது அதிகாரம் 2வது வசனம். Jesus Christ, one of the first things he did, he sent his 12 disciples out. இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது காரியம், அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வெளியே அனுப்பினார். To do two things. ரெண்டு காரியங்களை செய்யும்படியாக அனுப்பினார். Preach the kingdom of God. தேவ ராஜ்யத்தை பிரசங்கியுங்கள். Heal the sick. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்கள். If he didn't want us healed, why would Jesus have them go out and heal the sick? If he didn't want them healed, why would he have them go out and heal the sick? அவர்கள் மக்கள் சுகமடைவது தேவனுக்கு பிரியம் இல்லாவிட்டால் ஏன் அவர்களை போய் சுகப்படுத்துங்கள் என்று அனுப்பினார்? Amen. ஆமென். Luke chapter 10. லூக்கா 10வது அதிகாரம். Here Jesus sends 70 out. இங்கே இயேசு 70 பேரை அனுப்புகிறார். Again, these were not perfect people. மறுபடியும் சொல்கிறேன், இவர்கள் பரிபூர்ணப்பட்ட மக்கள் அல்ல. They're not highly educated. பெரிய படித்தவர்கள் அல்ல. These are believers. இவர்கள் வெறும் விசுவாசிகள் தான். He said the same thing to the 70. அந்த 70 பேரிடத்திலும் அதே காரியத்தை தான் தேவன் சொன்னார். இயேசு சொன்னார், Preach the kingdom of God தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கியுங்கள், and heal the sick. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துங்கள். God and Jesus and the Holy Spirit
care about the sick. தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வியாதியஸ்தர்களை குறித்து அவர்கள் கர்சனையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். He longs to heal them. அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வாஞ்சையாயிருக்கிறார். In Matthew 8 verse 16, மத்தேயு 8வது அதிகாரம் 16வது வசனம், the Bible tells us that Jesus Christ healed them all. இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாரையும் சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். There wasn't one that he said, well, you haven't been going to church long enough. நீங்கள் அதிக நேரம் சபைக்கு வரவில்லை என்று சுகமளிக்காமல் விடவில்லை. There wasn't one he said, well, you haven't been too nice to your wife. உன்னுடைய மனைவிக்கு நீ நன்றாக ஒரு நல்ல கணவனாக இல்லை என்று சொல்லி சுகமளிக்காமல் விட்டுவிடவில்லை. He healed them all. அவர்கள் அனைவரையும் அவர் சுகப்படுத்தினார். 1 Peter 2:24. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம், Peter said, by his stripes, meaning Jesus, the flesh out of his back, பேதுரு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே அவருடைய முதுகில் உள்ள சதையினாலே, by his stripes you were healed. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So listen, you were healed before you got sick. ஆகவே That's why she's all healed up. நீங்கள் வியாதிப்படுவதற்கு முன்னதாகவே நீங்கள் சுகத்தை பெற்று விட்டீர்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. சுகம் அடைந்தார்கள். So listen, the word of God assures us that he wants us healed. It's all through the Bible. ஆகவே வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்கிறோம், தேவ வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது நாம் சுகம் அடைவோம். தேவன் அதை தான் விரும்புகிறார். And number 5, 5வது குறிப்பு, God wants to use you தேவன் உங்களை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். right now. இப்பொழுதே. Now, if you're sick, you have a little problem, maybe you have diabetes, ஒருவேளை நீங்கள் வியாதியா இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்கும் என்றால், any kind of any problem, I don't care what it is. எப்படிப்பட்ட பிரச்சனையோ பரவாயில்லை, எந்த வியாதி இருந்தாலும் கூட, A key to your healing நீங்கள் சுகமடைவதற்கு ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், is to begin to pray for others. மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். Amen? ஆமென். So just because you're sick, it doesn't mean you're in sin. ஆகவே நீங்கள் வியாதியா இருக்கிறதுனால் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. Amen? ஆமென். So you need to pray for the sick now. Turn to your neighbor and say, pray for the sick now. ஆகவே உங்களுடைய அருகாமையில் உள்ளவர்களை பார்த்து வியாதியஸ்தர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுங்கள். Hallelujah. I want to give you two things, two keys. You can put stars by them real briefly, and then I'm going to give you a few ways that God can use you to heal people. நான் 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் அதை குறிப்பாக வைத்துக்கொண்டு அதை அண்டர்லைன் செய்து கொள்ளுங்கள். அதுக்கு பின்பதாக அதை எப்படி நீங்கள் சுகமளிக்கும் வரத்தை செயல்பட போகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். Number 1, முதல் காரியம், the difference between a miracle and a healing. அற்புதத்திற்கும் சுகமளிக்கும் வரத்துக்கும் உள்ள வித்தியாசம். A miracle is a supernatural அற்புதம் என்பது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், intervention by God தேவனால் செய்யும் ஒரு காரியம், in the course of human events. அப்படியாக வழக்கமாக மனிதர்களிடத்தில் நடைபெறும் காரியங்களில் அப்படிப்பட்ட ஒரு காரியம். It happens quickly. அது சீக்கிரமாக நடைபெறும், Immediate. உடனடியாக நடைபெறும். It's a miracle. அது ஒரு அற்புதம். Hallelujah. Salvation's a miracle. ரட்சிப்பு என்பது ஒரு அற்புதம். Suddenly, your sins are forgiven. உடனடியாக திடீரென்று உங்களுடைய How many remember that day? அந்த நாளை எத்தனை பேர் Remember that ஞாபகத்தில் day. வைத்திருக்கிறீர்கள்? Hallelujah. That's a miracle. Hallelujah. அது It's ஒரு a அற்புதம். spiritual miracle. ஒரு ஆவிக்குரிய ஒரு அற்புதம். How many of you ever been depressed and all of a sudden, whoo, it's gone? It's a miracle. You're not depressed anymore. எத்தனை பேர் ஒரு அழுத்தத்தில் இருந்திருக்கிறீர்கள், சோர்வோடு, miracle. டிப்ரஷன், That's an emotional அதிலிருந்து miracle. வெளியே வருகிறீர்கள். Okay, so God can do miracles. தேவன் அற்புதங்களை செய்ய முடியும், And he does them all the time. அவர் எப்போதும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். But many times he heals his people. ஆனால் அநேக வேளைகளில் அவர் தம்முடைய ஜனங்களை சுகப்படுத்துகிறார். And a healing may take 2 hours. சுகமளிக்கும் சுகத்தை அடைவது அது ஒருவேளை 2 மணி நேரம் ஆகலாம், May take 2 weeks. 2 வாரங்கள் ஆகலாம், Or it may take 2 years. அல்லது 2 வருஷம் கூட ஆகலாம். The key to the healing ஆனால் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான முக்கியமான திறவுகோல் is to jump up and down and be thankful
for every little improvement. மேலும் கீழும் நாம் குதித்து கொஞ்சம் சற்று சரியான உடனே கூட நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. So if you just remember to tell others this, மற்றவர் you will help them get their healing. மற்றவர்களுக்கு இதை சொல்வதில் நீங்கள் ஞாபகமாய் சொல்வீர்களானால் அவர்கள் சுகத்தை பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். Steve and I were privileged to be on the foundation with Pastor Benny Hinn's Miracle Crusades. ஸ்டீவும் நானும் அப்படியாக போதகர் பெனிஹின் அவர்களின் சுகமளிக்கும் கூட்டங்களில் பங்கு கொள்வதற்கு எங்களால் முடிந்தது. It's in the early 90s when there were thousands of people in America coming to the crusades to be healed. 1900 ஆண்டில் அது நடைபெற்று கொண்டிருக்கும்போது அநேகர் சுகமளிப்பதற்காக வரும்போது அந்த கூட்டங்களில் நாங்கள் இருந்தோம். And because of television, தொலைக்காட்சியின் மூலமாக some people watching பார்க்கிற சில நபர்கள் would get the idea that everybody was getting a miracle. எல்லாருமே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நினைப்பார்கள். That's not true. ஆனால் அது உண்மை அல்ல. Many of the people that you saw, or maybe that I saw, that I worked with, அநேக மக்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது நான் பார்த்திருக்கலாம், நான் செயல்பட்ட மக்கள், it was the 10th crusade they had been to. அவர்கள் சென்ற 10வது கூட்டம் அது. That's a healing. அது சுகமளிப்பது, சுகமளிப்பை பெற்றுக்கொள்வது. So we have to tell people that just because you didn't get everything all at once, it doesn't mean that God isn't healing you. ஆகவே எல்லா முழு சுகத்தையும் உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அப்படியானால் தேவன் சுகமளிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. It's crucial to encourage them. முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். To keep praising God and thanking God. தொடர்ந்து தேவனை துதித்து தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். You're going to see a healing here with Benjamin. இங்கே சகோதரன் பெஞ்சமின் அவர்கள் சுகம் அடைவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். He's going to get better and better and better and better and better. அவர்கள் படிப்படியாக அவர்கள் நன்றாக அவர்களுடைய கால்கள் சுகம் அடைந்து கொண்டே போகிறது. Pastor Ravji told me that the doctors had just told him that he was going to have a surgery in about 2 weeks. I believe with all my heart he won't. I believe Jesus did the surgery. 2 வாரங்களில் அவர்கள் அப்படியாக கால்களில் ஒரு சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அந்த சிகிச்சை தேவையில்லாமல் போய்விடும். ஏனென்றால் தேவன் சுகமளிக்க போகிறார். A church is so important to healing. ஒரு சபையானது சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். From the children சிறு பிள்ளைகள் முதல் to the oldest person, இருக்கிற வயது சென்ற நபர் வரை praying and believing. நாம் ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். That makes all the difference. அதுதான் வித்தியாசத்தை காண்பிக்கிறது. In our church, எங்களுடைய சபையிலே we never know, we give all the glory to Jesus because everybody lays hands on everybody. நாங்கள் எல்லா மகிமையும் தேவனுக்கு கொடுக்கிறோம். ஏனென்றால் எல்லாருமே எல்லார் மேலேயும் கரங்களை வைத்து ஜெபிப்பார்கள். So nobody really knows when the healing came. ஆகவே யாருக்குமே எப்பொழுது சுகம் வந்தது என்று தெரியாது. It's not me. அது நான் அல்ல. It's not Steve. ஸ்டீவ் அல்ல. It's not Greg. கிரெக் அல்ல. It's all of us. நாம் அனைவரும் சேர்ந்து. Turn to your neighbor and say, we need you. நீங்கள் அவசியம் என்று உங்கள் அருகாமையில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்கள். Turn to your other neighbor and say, we need you. அடுத்த நபரிடத்திலும் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எங்களுக்கு தேவை. So you create an atmosphere for miracles and healings. ஆகவே அற்புதங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்கள் செய்கிறீர்கள். It's in the atmosphere. அது அற்புதம் அங்கே இருக்கிறது. And people will come in here tired maybe after work. And they'll walk in these doors. வேலை முடிந்து ஒருவேளை சோர்வோடு இந்த கதவுக்குள்ளாக நுழைந்து வருகிறவர்கள், and God will heal them as they walk in the door. அவர்கள் உள்ளே வரும்போதே கூட because of the atmosphere that you create. ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட Hallelujah. 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 That happens in our church all the time. எப்பொழுதுமே எங்களுடைய சபையிலே அது நடைபெறும். I have so much faith for Benjamin because we have a young man who Greg brought a little over a year ago. நான் சகோதரன் பெஞ்சமின் கண்டிப்பாக சுகம் அடைவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆண்டுக்கு முன்பதாக சகோதரன் கிரெக் அவர்கள் ஒரு நபரை எங்களுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்தார். He couldn't walk either because of effects of polio. அவராலும் நடக்க முடியவில்லை ஏனென்றால் அவருக்கும் போலியோ இருந்தது.
He had so much pain, he had a bag of pills. He had over 15 pills he took every day. அவர்களுக்கு அவ்வளவு வலி, ஆகவே ஒரு பை நிறையாக மருந்தை வைத்து 15-20 மாத்திரைகளை அவர் சாப்பிட்டு கொண்டிருப்பார். He walked in the church. அவர் சபைக்குள்ளாக நுழைந்தார். He didn't walk in, he kind of crawled in. He had a walker type thing. Wasn't that what he had the first time? முதலாவது வரும்போது அவரால் தனியாக நடந்து வர முடியவில்லை. The first time he came in, all the pain left. அவர் அப்படியாக ஒரு தடியை வைத்துக்கொண்டு அவர் வந்தார். ஆனால் முதல் முறையாக வரும்போது வலி போய்விட்டது. Nobody touched him. ஆனால் யாருமே அவரை தொடவில்லை. Jesus did it. இயேசு செய்தார். Amen. ஆமென். Hallelujah. So that's why I know he's going to be healed. ஆகவே தான் இவருக்கும் சுகம் அடைய போகிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரியும். The guy in our church is walking very well now. இப்பொழுது அந்த நபர் இப்பொழுது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Okay, now I'm going to give you 6 ways or different gifts of healing. சுகமளிக்கும் வரத்தை செயல்படுத்த 6 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Notice that it's the only one of the 9 gifts that's plural. 9 வரங்களில் இந்த வரம் மாத்திரம்தான் It's plural. அது பன்மையில் இருக்கிறது. It's the gift of working in miracles, the gift of word of knowledge, but it's gifts of healing. சுகமளிக்கும் வரம் என்று சொல்லும்போது அது பன்மையில் இருக்கிறது. Amen? Amen. The first way that, or gift that many of you have, and I sense in my spirit that you all have it. முதலாவது நான் பார்க்கிற வரம் ஒரு வரம் உங்கள் அனைவரிடத்திலும் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். It comes from Mark 16 verses 17 and 18. மார்க் 16வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தில் இருக்கிறது. Jesus said that signs will follow believers. இயேசு சொன்னார் விசுவாசிகள் வார்த்தையின் பின்பதாக அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெறும். They'll lay hands on the sick. அவர்கள் வியாதியஸ்தர் மீது கரங்களை வைப்பார்கள். And in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே they shall recover. அவர்கள் சுகம் அடைவார்கள். That's a healing. Amen? அது சுகமளிக்கும் வரம். So I want you all to look at your hands. ஆகவே உங்கள் அனைவரும் உங்களுடைய கரங்களை பார்க்க நான் விரும்புகிறேன். Say, thank you, Father, பிதாவே நன்றி. for the healing anointing உம்முடைய சுகமளிக்கும் வல்லமைக்காக நன்றி. that you have given me நீர் எனக்கு கொடுத்த இந்த சுகமளிக்கும் வல்லமைக்காக upon நன்றி. my hands. என்னுடைய கரங்களின் மீது I thank you, Father, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனே. that every time ஒவ்வொரு முறையும் I lay my hands on the sick, நான் என்னுடைய கரங்களை வியாதியஸ்தர் மீது in the name வைக்கும்போது of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே they shall recover. அவர்கள் சுகம் அடைவார்களாக. Amen. ஆமென். What I'd like you to do just for a minute, if you can, if with your books, some of you just raise one hand or whatever you can, raise it up. உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்துங்கள். And I ask right now, Father, பிதாவே இப்பொழுதும் நான் உம்மை நோக்கி கேட்கிறேன். I drip the living blood of Jesus Christ over every lifted hand. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஒவ்வொரு கரங்களின் மீதும் நான் I saturate every hand in the blood of Jesus Christ. ஒவ்வொரு கரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் நிரப்புகிறேன். Now I want each of you to see the blood of Jesus all over your hands. நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உங்கள் கரங்கள் மீது இருப்பதை பாருங்கள். I want you to see your hands dripped in his holy blood. உங்களுடைய கரங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நிரப்பப்பட்டு அப்படியாக சொட்டி வழிகிறதை நீங்கள் காண வேண்டும். And say, thank you, நன்றி Jesus, இயேசுவே. for anointing my என்னுடைய hands கரங்களை அபிஷேகத்திற்காக நன்றி. to heal the sick. வியாதியஸ்தரை சுகப்படுத்தும்படியாக Lord Jesus, இயேசுவே I'm available. நான் இதோ இருக்கிறேன். Use me, Lord. என்னை பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. I'll serve you faithfully, Lord. நான் உமக்காக உண்மையாக ஊழியம் செய்வேன். I give you glory in advance உமக்கு ஆண்டவரே முன்கூட்டியே நான் மகிமையை for செலுத்துகிறேன். every healing நான் செய்யப்போகிற ஒவ்வொரு சுகமளிப்புக்காகவும் that flows through my hands. என்னுடைய கரங்கள் மூலமாக செயல்படும் சுகமளிக்கும் வல்லமைக்காக. Use me, Jesus. இயேசுவே என்னை பிரயோஜனப்படுத்தும். I'm yours. ஆண்டவரே நான் உம்முடையவன். Amen. ஆமென். Amen.
Now tell them, don't put your hands down. உங்களுடைய கரங்களை கீழே போட வேண்டாம். And I want, because I know what's happening right now. ஏனென்றால் என்ன பெறுகிறது என்று எனக்கு தெரியும். And those of you who are feeling heavy tingling on your hands, tingling like your hands almost asleep, wave at me. உங்களுடைய கரங்களில் ஏதாகிலும் ஒரு காரியம் அப்படியாக வித்தியாசமாக இருப்பதை காண்பீர்கள் என்றால், உணர்வீர்கள் என்றால் அதை நீங்கள் ஆட்டுங்கள். That's the healing anointing on those hands. That's what that is. Many of you are feeling the tingling on your hands. You feel it's like little needle pricks. அநேகருக்கு அப்படியாக சற்று வித்தியாசமாக உங்களுடைய கரங்களிலே ஏதோ படுகிறதை போல இருக்கலாம். Hallelujah. Just thank him. Thank him. Hallelujah. நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். Say, I receive. I receive. I receive. நான் பெற்றுக்கொள்கிறேன். Holy Spirit of God, fill him with his new anointing. Anointing to lay hands on the sick. Use him mightily, Father. Use him mightily, Father. Holy Ghost, fire. You feeling that? You feeling that? Thank you, Jesus. Thank you, Lord. Now some of you keep your hands up. Don't put your hands down. You guys in the back, are you feeling this? Are you feeling this? பின்னால் இருக்கிற நபர்களுக்கு அது தெரிகிறதா? You guys in the back. கரங்களிலே அப்படியாக இருக்கிறதா? Are you guys feeling this? Are you feeling it tingling? Warmth. Well, that's the third thing I'm coming to. Okay, now he's telling me the third thing. Some of you can be feeling all of these. சிலர் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒருவேளை அனுபவிக்கலாம். But the third thing is heat. ஆனால் மூன்றாவது காரியம் உங்கள் கையிலே ஏதோ சூடாக வெப்பத்தை போல. Now lift your hands up. You got to lift your hands up and he'll anoint you. But he's not going to anoint you if you don't lift your hand up. நீங்கள் கரங்களை உயர்த்தாவிட்டால் தேவன் உங்களை அபிஷேகிக்க மாட்டார். Wave at me if you're feeling heat on your hands. Wave real big. உங்களுடைய கரங்களை So I know who you are. இருப்பதை போல நீங்கள் உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் உங்களுடைய கரங்களை ஆட்டுங்கள். Are you feeling heat on your hand? உங்களுடைய கரங்களிலே சூடாக இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? Wave at me. Hallelujah. Thank you, Jesus. ஆட்டுங்கள். Thank you, Jesus. Whoops. I'm so sorry. Forgive me. Sorry. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Hallelujah. 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 Holy Spirit, now just keep your hands up. Keep your hands up to Jesus. He's the one who anoints you. Holy Spirit of God, make him hot for you in Jesus' name. Hot, 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 hot in Jesus' mighty name. Hot in Jesus' mighty name. Holy Spirit of God, anoint them to lay hands on the sick. Anoint them to lay hands on the sick in Jesus' name. அவர்கள் கரங்களை வைக்கட்டும். Use them all, Father. Use them all. Use everyone. Use everyone. Wow, I feel this. I feel this anointing. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Holy Ghost, fire! Oh, Akini. Akini. I ask if if they're feeling all three to stand up. If they're feeling all three effects, stand up. மூன்று காரியங்களுமே உணர்ந்த Anointing. We release the healing anointing. சுகமளிக்கும் வல்லமை செயல்படுவதாக. அபிஷேகத்தின் வல்லமை Pastor Raji's hands செயல்படுவதாக. for me. Steve, lay your hands. We release the healing anointing. We release the healing anointing. We release the healing anointing in Jesus' mighty name. We release the healing anointing in Jesus' mighty, mighty name. We release the healing anointing in Jesus' mighty name. We release the healing anointing in Jesus' mighty name. Jesus, Jesus. Jesus' mighty name. We release the healing anointing in Jesus' mighty name. Hallelujah. We release the healing anointing in Jesus' name. Hallelujah. In Jesus' name. In Jesus' mighty name. In Jesus' mighty name. In Jesus' mighty name. Hallelujah. Hallelujah. We release the healing anointing. The healing anointing. I release the healing anointing in Jesus' name. I release the healing anointing. Lord, use her, use her, use her. Use these precious ladies. In Jesus' mighty name.
I release the healing anointing. Jesus, mighty, mighty name. Oh, Bashara Batakaha. We release the healing anointing. Thank you, Lord. சுகமளிக்கும் வல்லமை. Thank you, Lord, for all the signs and the wonders. Cancer's going to dry up. Bones are going to be recreated. கேன்சர் போக போகிறது. Kidneys are gonna function. Kidneys are going to function. கிட்னி செயல்பட போகிறது. Did you get them? ஹalleluya. Kidneys are going to function. கிட்னி செயல்பட Pancreases are going போகிறது. to work. pancreas செயல்பட போகிறது. Brains are going to be made whole. Brains are going to be made whole. brain செயல்பட போகிறது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. I see hearts being recreated. இருதயங்கள் மறுபடியுமாக Hearts being சிருஷ்டிக்கப்படுவதை நான் recreated. பார்க்கிறேன். New valves. புதிய valves உடைய போகிறது. God is going to use you to do His surgery. தேவன் அப்படியாக God is going to use everybody in this house. இந்த வீட்டில் Hallelujah. பிரயோஜனப்படுத்த போகிறார். Hallelujah. ஹalleluya. Let healing flow. சுகமளிக்கும் Let healing flow. சுகமளிக்கும் Let healing flow through every hand. Through every hand. Through every hand. Oh, let healing flow through every hand. ஒவ்வொரு கரங்களின் Thank you, Jesus. Use all your people. Use all your people. மக்கள் ஒவ்வொருவரையும் பிரயோஜனப்படுத்தும். New healing anointing. I release a new healing anointing. I release a new healing anointing. நான் கட்டளையிடுகிறேன். A whole new healing anointing. புதிய God, give her சுகமளிக்கும் triple for what வல்லமை. she went through. I release a new healing anointing in this hand. Let fire come. Let fire come like never before in Jesus' mighty name. In Jesus' mighty name. In Jesus' mighty name. I release the healing anointing like never before. I release the healing anointing like never before. I release the healing anointing like never before. Use your Lord. Use your Lord. Use your Lord. Fire! 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 In Jesus' mighty name. நாமத்தினாலே அக்கினி. Hallelujah. ஹalleluya. Praise you. Praise you, Lord. Praise you, Lord. ஓமை துதிக்கிறோம் ஆண்டவரே. Glory to Jesus. இயேசுவுக்கு மகிமை. Glory to Jesus. இயேசுவுக்கு மகிமை. Oh, Rabashehere Arabashohora Batakaha. ஹalleluya. Te Bashohora Batakaha. ஹalleluya. Oh, Batakehere Atamashohora Ba. Koho Batamashohora Ba. I release the healing anointing in Jesus' name. சுகமளிக்கும் I வல்லமை release the healing anointing. God, use him. Use him in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே அவரை I பிரயோஜனப்படுத்தும். release the healing anointing in Jesus' name. Use him, Lord. Use him. I release the healing anointing in Jesus. I see cancers dry up. I see new kidneys come. I see new heart valves. God's going to use you mightily. தேவன் உன்னை வல்லமையாய் பிரயோஜனப்படுத்த போகிறார். God says you have influence. I don't know what that means, but God says you have influence. And there's going to be some people come to you who have serious problems. கஷ்டமான மக்கள் உங்களிடத்தில் வருவதை நான் காண்கிறேன். He's a doctor. Well, you have a lot of influence. God's going to use your hands. God says you have influence. We release the healing fire of God. We release the healing fire of God. We release the healing fire of God. And what I saw when I first came to you, what I saw was impossible situations. And because you pray for them and you lay your hands on them, they will live and not die. Because you have cases that are beyond medicine. But they will live and not die, sir, because of you. Because you were here today. Because you took your time to be in the presence of God. And I release the healing anointing upon you in Jesus' mighty name. I release the healing anointing. சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக. Where's Beth? Come here, Beth. நான் உங்களை பார்த்தபோது we release the healing fire of God. சுகமளிக்கும் I அக்கினியை thank you that cancer is going to dry up. Cancer will dry up in Jesus' mighty name. இயேசுவின் நாமத்தினாலே Hearts will be
reconstructed. இருதயங்கள் அப்படியாக Brain புதிதாக injuries ஏற்பட will be போகிறது. knit together. God will heal brains. Oh, Brain thank injury you, உள்ளவர்கள் Jesus. சுகமடைய போகிறார்கள். Use this mighty, mighty man of ஓ, God. இந்த வல்லமையுள்ள Use தேவனுடைய this மனிதனை mighty, mighty man of God. உயர்த்தப்படும் ஆண்டவரே. In Jesus' mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே We release it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். Now I have to flow in this because it's hitting me. I prophesy. முறைக்கிறேன். When the Lord said to me, I got right close to you to release the healing anointing, and the Lord said, this man has influence. நான் உங்களிடத்தில் வந்தபோது சுகமளிக்கும் வல்லமை உங்களிடத்தில் காணப்படுவதை நான் உணர்ந்தேன். அப்பொழுது தேவன் சொன்னார், இந்த நபருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு என்று சொன்னார். Your influence is going to grow and grow. அந்த காரியம் உங்களில் வளர போகிறது. Actually, it's multiplying right now. இப்பொழுதே அது அப்படியாக பன்மடங்காக பெருகுகிறது. People are going to seek you out from all over the world, not just Chennai, India. சென்னை இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அநேகர் உங்களை தேடி வரப்போகிறார்கள். Hallelujah. God is raising you up to be of such excellence because you love Him, நீங்கள் தேவனை நேசிக்கிறபடியினாலே தேவன் உங்களை உயர்த்த போகிறார். that people will come from all over the world to meet with you, to have you do their surgery, their medical work. உலகம் எங்கும் இந்த மக்கள் வந்து நீங்கள் சிகிச்சை செய்வீர்கள் என்று உங்களை தேடி வருவார்கள். Many will be healed through your hands, not the medicine. அநேகர் நீங்கள் கொடுக்கிற மருந்தினால் அல்ல, ஆனால் உங்களுடைய கரங்களினால் சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். God wants me to tell you that you are like David to Him. நீங்கள் தாவீதை போல தேவனுக்கு இருக்கிறீர் என்று தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிறார். You're His chosen. நீர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். He's going to flow through you all the days of your life. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்க He போகிறார். says you are a man after my own heart. ஏனென்றால் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக நீர் இருக்கிறீர். He wants me to tell you He loves the way you pray and talk to Him. நீங்கள் அவரிடத்தில் ஜெபிப்பதையும் அவரிடத்தில் பேசுவதையும் அவர் மிகவும் நேசிக்கிறார் என்று சொல்லுகிறார். He's given me these words to say publicly இந்த வார்த்தைகளை எல்லார் முன்பதாகவும் சொல்ல தேவன் கட்டளை கொடுத்தார். because you are such a lover of God privately. ஏனென்றால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனை அவ்வளவாய் நேசிக்கிறீர்கள். And you are going to be more and more influential. It is going to multiply and multiply quickly. இன்னும் அதிகமாக அப்படியாக மக்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். அது பன்மடங்காக பெருக போகிறது. Wealth and riches will be in your home abundantly. அதிக சொத்து சுதந்திரம் உங்களுடைய வீட்டில் இருக்க போகிறது. I even see private jets. People will fly here in private jets just to see you. உங்களை மாத்திரம் பார்ப்பதற்காக மக்கள் தங்களுடைய பிரைவேட் ஜெட்ஸ் ஏரோப்ளேனை கொண்டு வந்து அதில் வந்து உங்களை பார்ப்பார்கள். And they will be healed. அவர்கள் சுகம் அடைவார்கள். Amen.